மை ஹோம் சேனலுக்கு அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறோம். தென்காசி மாவட்டம் குற்றாலச்சாரலில் அமைக்கப்பட்டுள்ள 2 BHK வீடு பார்த்தீங்கன்னா 4.25 சென்டில் அழகாக கட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வீடை பற்றி தாங்க இன்றைக்கான காணொலியில் காண இருக்கிறோம். இந்த வீட்டோட ஃப்ரெண்டு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு எலிவேஷன் அதிகமான வேலைப்பாடுகள் வந்து அமைச்சிருக்கு. இந்த வீட்டோட பெயிண்டிங்கை பற்றி பார்க்கும்பொழுது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. மழை பெஞ்சாலும் சரி வெயில் எடுத்தாலும் சரி வீட்டோட சுவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஒரு வீடு, இப்போ பார்க்கக்கூடியது இன்னொரு வீடுங்க. மொத்தம் 2 வீடு அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா 4.25 சென்டில் அமைச்சிருக்கிறாங்க. வீட்டுடைய ஃப்ரெண்டு எலிவேஷன் மற்றும் வீடை சுற்றிலும் அழகான கலர்களால் வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டை சுற்றிலும் உள்ள அமைப்பு எப்படி இருக்குது மற்றும் வீட்டோட கட்டுமான அமைப்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சன்னு டிசைன் கொண்டு போகாமல் சிம்பிளாக அழகாக அமைச்சிருக்கிறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தான். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா அதிகமான இடவசதி வந்து அமைச்சிருக்கு. லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் கல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் வந்து அமைச்சிருக்கிறாங்க. காம்பவுண்ட் சுவருக்கும் வீட்டோட சுவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி வந்து இடைவெளி இருக்குது. நெக்ஸ்ட் வீட்டோட என்ட்ரன்ஸை பற்றி பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸு சுவர்களில் பார்த்தீங்கன்னா டைல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. இந்த டைல் பார்த்தீங்கன்னா வெளியேறது பார்க்கும்போது வீட்டுக்கு ஒரு அழகான தோற்றத்தை வந்து கொடுக்குது. வீட்டோட என்ட்ரன்ஸ் சுவர்களில் பார்த்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்கிறாங்க. இந்த டைல் பதிக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்டோட சுவர்களில் எந்த ஒரு கரையுமே வந்து ஒட்டாது. வீட்டோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பெரிய சைஸ் கிரில் கேட் வந்து அமைச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த வீட்டோட மாடியிலே போய் பார்க்கலாம். மாடியில் சுற்றுப்புற அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீட்டோட மாடிக்கு வந்தாச்சு. மாடியிலிருந்து பார்க்கலாம் வீட்டோட சுற்றுப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வீடை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் மற்றும் நிறைய வீடுகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஊருக்கு மத்தியில் தாங்க அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தாங்க இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயமே தேவையில்லை. வீடை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டில் தண்ணிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. 500 அடி போர் போட்டிருக்கிறாங்க. மற்றும் போரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்மூழ்கி மோட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. மாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க் 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓனர் தான் கட்டியிருக்கிறாங்க. சேம் பிளான் தான். இது 4.25 சென்ட், அது 4.25 சென்ட் தான். எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்க. வீட்டோட ஃப்ரெண்டு கிரில் கேட்டு ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் கட்டுமான அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த வீடு. வாஸ்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. வடக்க பார்த்த வீடு டக்குன்னு யாருக்குமே அமையாது. வடக்க பார்த்த வீட்டில் வாஸ்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சீட்டிங்கால் சைடு சுவர்கள்லையும் பார்த்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்கிறாங்க. சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா மாடல் அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தாலான டோர் தான் போட்டிருக்கிறாங்க. வீட்டோட டோரில் டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ட்ராகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஹாலுங்க. ஹால் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் வசதி கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங்கை போட்டு காமிக்கிறேன் ஹால் வந்து எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் சேனல் வந்து 2 எண்ணம் விட்டுருக்குறாங்க. மேலே டாப்பில் சீலிங் பார்த்தீங்கன்னா அழகான மாடலில் வந்து ஒரு டிசைன் அமைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட டாப் சீலிங் 4 முக்குலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED கலர் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட தளத்தில் பார்த்தீங்கன்னா கிரைனேட் டைப்பில் இருக்கக்கூடிய கிரே கலர் டைல் தான் பதிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ட்ராகக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் சேனல் 2 எண்ணம் கொடுத்துருக்குறாங்க. இதனால் காற்றுக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. காத்தோட்டமான வசதி வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு இந்தியன் டாய்லெட், இன்னொரு பெட்ரூமில் அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பாத்ரூம் சுவர்களில் பார்த்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்கிறாங்க. டைல் பதிக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா சுவர்களில் தண்ணி பட்டாலும் எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படாது. இந்த பாத்ரூமோட டைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. டைலோட மாடல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க. வீட்டில் A to Z ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பிளம்பிங்லேருந்து எலக்ட்ரிக் லைன்லேருந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுதுங்க. நெக்ஸ்ட்டு போகக்கூடிய பார்த்தீங்கன்னா அடுத்த பெட்ரூம் போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூமை விட அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பெட்ரூம் தான். அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. இந்த வீட்டோட 2 பெட்ரூம்லும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல் வந்து போட்டிருக்கிறாங்க. அது போக வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவர்களில் 2 வகையான கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமுக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அமைப்பை வந்து கொடுக்குது.
இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா 3 சேனல் வந்து 2 அண்ணா கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமில் அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டோட பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைவுட் டோர் தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ட்ராக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அழகாக போட்டிருக்கிறாங்க. ஓரளவுக்கு மாடலர் கிச்சன் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனோட சுவர்கள்லையும் பார்த்தீங்கன்னா டைல் தான் பதிச்சிருக்கிறாங்க. டைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கபோர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. வீட்டோட சமையல் பொருட்களை வைக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ரேக் மாதிரி கொடுத்து அதில் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணாடி கிளாஸோட பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனில் இருந்து வெளியே போகக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு டாய்லெட் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீடோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் மற்றும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு வருது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பிளாட் தான். இந்த வீட்டில் நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் லோன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமான இடவசதி வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் துணி துவைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த இடத்துல பண்ணிக்கிடலாம். இந்த வீடை பற்றி மேலும் இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துட்றேன். கால் பண்ணுங்கள், வீட்டோட டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களின் வீடுகளை நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேனல் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உடனே உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.